ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. வத்தல் வச்சு சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, கேரட் போடுங்க, பீன்ஸ் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சிம்பிளாக இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கலவை வந்து ரெடி. லாஸ்ட்டாக வந்து இறக்குற ஸ்டேஜில் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சதும் ஒரு ஸ்பூன் போட்டு கலரி விடுங்க. இப்போ இந்த கலவை ரெடி. இதை நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வத்தல் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 6 வத்தல் எடுத்துக்கோங்க. 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் இப்போ செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க சாப்பிட மாட்டாங்க. பீன்ஸு கேரட் தனியாக கொடுத்தா இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு. தேங்க்யூ.